نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الشبيه والنظير والند والمثيل ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وخيرته من خلقه وامينه على وحيه ارسله ربه رحمه للعالمين وحجه على العباد اجمعين وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وطاعته وأحذركم كما أحذر نفسي من معصية الله ومخالفة أمره عز وجل أيها الحاضرون المستمعون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய அருள்மறையில் பல்வேறு இடங்களில் சத்திய இஸ்லாத்தை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தான். இஸ்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அல்லாஹ் உருவாக்கியது, அல்லாஹ் கண்டுபிடித்தது. இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும் எல்லாம் மனிதர்கள் உருவாக்கியவை அல்ல, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. அழுத்தமாக நம்முடைய நெஞ்சத்தில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் இது. இந்த உலகத்தில் உயர்ந்த மார்க்கத்திற்கு நாமெல்லாம் சொந்தக்காரர்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது மிகப்பெரிய இறைவன் நமக்கு அளித்த வெகுமதி என்ன தெரியுமா? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் உலகத்தில் ஒரு தலைமை இல்லை, வழிகாட்டி இல்லை, முன்னோடி இல்லை, முன்னுதாரணம் இல்லை, முன்மாதிரி இல்லை. கைருல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பாடம் இது. என்ன பாடம்னா, இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தின் வருகையும் அவர்களின் வாழ்க்கையும் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த மண்ணில் சுமார் 1500 வருஷமாக பேசப்படுகிற ரசூலுல்லாஹ்வின் வரலாறு கியாமத் வரை பேசப்படுகிற ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷம் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஒரு தனி மனிதர் அல்ல, அவர்கள் ஒரு சமுதாயம். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தனி நபர் வாழ்க்கை அல்ல.
பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்றாடம் வாழ்வியல் பாடம் சொல்லித் தரும் ஒரு பாட புத்தகம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதோ நாம் இப்போது சஃபர் மாதத்தினுடைய மத்தியிலே இருக்கிறோம். 1-2 வாரங்களில் ரபியுல் அவ்வல் என்கிற முதல் வசந்தம் இந்த உலகத்திற்கு வருகிறது. ரபியுல் அவ்வலை சரியாக மொழிபெயர்த்தால் மானுட வசந்தம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தினுடைய வாழ்வியலை வகுத்து தர வந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அன்னலாருடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும். வார்த்தைகளால் பேசப்பட்டு, கட்டுரைகளால் எழுதப்பட்டு, கவிதைகளால், வாக்களால் பாடப்பட்டு, இந்த உலகத்தில் பெருமானாரை புகழ்வது போல் உலகத்தில் எந்த தலைவரும் புகழப்படவில்லை. அப்படி ஒரு பெரு வாழ்க்கை பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. அதிகபட்சமா ஒரு தலைவருக்கு 100 வருஷம் விழா கொண்டாடுவாங்க, நூற்றாண்டு விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்கன்னு அர்த்தம். ஒரு 200-300 வருஷம் ஒரு தலைவரை நினைவில் வைப்பதே பெரியது. நம்முடைய பாட்டனாரை நமக்கு தெரியும், பாட்டனாருடைய பாட்டனாரின் வாழ்க்கை முழுக்க நமக்கு தெரியாது, சமயங்களின் பெயர் கூட தெரியாது. 1500 வருஷமாக ஒரு மனிதரின் எல்லா செயல்களும் பேசப்படுகிறது. அவர் உண்டது, உடுத்தியது, உறங்கியது, பேசியது, பழகியது, அவர்களுடைய நடைமுறை, அவர்களின் குடும்ப வாழ்க்கை, தனிநபர் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாம் பேசப்படுகிறது 15 நூற்றாண்டுகளை தாண்டி. எனவே தான் சொல்லுவோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கை என்பது அது 63 வருஷத்திற்கானது அல்ல. இந்த உலகம் உள்ளளவும், உயிர்கள் உள்ளளவும், இந்த உலகத்தில் படைப்புகள் இருக்கிற வரைக்கும் பேசப்படுகிற பெருவாழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு பொழுதில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மதா குன்த நபியன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க எப்ப நபியாக ஆனீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், குன்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். முதல் மனிதரும் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையிலே இருந்த போதே நான் நபியாகிவிட்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது மண்ணிலே தண்ணீரை குழைத்து இனிமேல் தான் ஆதமை அச்செடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருந்த போதே நான் நபியாக இருந்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ்வின் தூதர் நபியாக இருந்ததாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்திலும் அவர்கள் நபியாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு வரையும் வாழுகிற நமக்கெல்லாம் வேறு நபி கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. இனி நமக்கு பின்னால் வருகிற சந்ததிகள் கியாமத்து வரைக்கும் உள்ளவர்களுக்கும் வேறு நபி கிடையாது. பொதுவாக ஏதாவது ஒரு பதவியை வகிக்கிற ஒருவர் அந்த பதவி முடிந்துவிட்டால் அவரை முன்னாள் தலைவர், முன்னாள் செக்ரட்டரி என்று சொல்லுவார்கள். எக்ஸ் எம்பி, எக்ஸ் தலைவர், மேனாள் தலைவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். காரணம், பதவி முடிந்து போகும். இந்த உலகத்தில் எக்ஸ் என்கிற வார்த்தை, முன்னாள் என்கிற அடைமொழி பொருந்தாத ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் முன்னாலும் நபி, அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் நபி, அவர்கள் வாழ்ந்து முடித்து அவர்கள் இல்லாத நாம் வாழுகிற இந்த காலத்திலும் அவர்கள் நபி, இனி உயிர்கள் உள்ள வரைக்கும் அவர்கள் நபி.
முன்னாள் என்கிற அடைமொழி குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. எந்த நபிமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் அந்த அடைமொழி பொருந்தும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாள் நபி. அவர்கள் இன்றைக்கு இருந்தாலும் அவர்களை பின்பற்ற முடியாது. சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான மூஸா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லா அய்யத்தபிஅனி. மூஸா உயிரோடு இருந்தால் இன்றைக்கு அவரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்னாள் நபி. கியாமத்துக்கு முன் அவர்கள் வருவார்கள் என்று தெரியும், நபியாக வரமாட்டார்கள். அவர்கள் இந்த உம்மத்தில் ஒரு மனிதராகத்தான் வருவார்கள். எனவே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் முன்னாள் என்கிற அடைமொழி பொருந்தும். முன்னாள் என்கிற அடைமொழி பொருந்தாமல் எல்லா காலத்திலும் இல்லை, முக்காலத்திலும் நபியாக வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கைனா ஏன் அவர்களை முன்மாதிரியாக நாம் சொல்லுகிறோம்? நிறைய பேர் தங்கள் நபித்துவத்திற்கு ஆதாரம் காட்டினார்கள். நீங்கள் நபியா, என்ன ஆதாரம் என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கொடுத்தார்கள். தங்கள் கையை உயர்த்தி காட்டினார்கள், அது ஆதாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் நீங்கள் நபியா என்று கேட்டபோது தலையிலே கை வைத்து பிறவி கொண்டு வார்த்தை கொடுத்தார்கள். தலையிலே கை வைத்து குஷ்டரோகத்தை நிவாரணமாக்கினார்கள். வழி வழியாக எல்லா நபிமார்களும் நீங்கள் நபியா என்று கேட்டபோது அவர்கள் தந்த ஆதாரம் வித்தியாசமானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் அபீ குவைஸ் மலையிலே நின்று கொண்டு இறைவன் ஒருவன், நான் அவன் தூதர் என்று சொன்னபோது என்ன ஆதாரம் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களோடு நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஏதாவது குறை கண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் ஏதேனும் மாசு பருவம் உண்டா? என் வாழ்க்கையில் ஏதேனும் மனித நேயத்திற்கு எதிரான செயல்பாடு உண்டா? அத்துமீறல்கள் உண்டா? நீங்கள் எல்லாம் முகம் சுழிக்கிற வண்ணம் ஏதேனும் ஒரு செயல் எண்ணத்தில் நடந்ததுண்டா? நான் எனது நபித்துவத்திற்கு ஆதாரமாக எனது கடந்த கால வாழ்க்கையை முன்வைக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல யாருக்கும் இது சாத்தியப்படாத அவ்வளவு சீக்கிரமா. இந்த உலகத்தில் இப்போது வாழ்கிற எந்த தலைவனாவது என் கடந்த கால வாழ்க்கைன்னு சொன்னாவே நாட்டம் பிடிக்கிறது அல்லவா? சொல்லுகிறார்கள், நான் சரியானவன் என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, உங்களோடு வாழ்ந்த 40 ஆண்டு காலங்களில் நான் சரியானவனாக வாழ்ந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அல்லமீன் என்று பட்டம் கொடுத்தீர்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அஸ்ஸாதிக், உண்மை மட்டும் பேசுபவர் என்று பட்டம் கொடுத்தீர்கள். கடந்த கால வாழ்க்கையை ஒரு தலைவன் தான் தலைமைத்துவத்திற்கு வருகிற போது அதையே சான்றிதழாக, சர்டிபிகேட்டாக ஒருவர் முன்வைக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கை பரிசுத்தமானது, தூயது. இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் நாம் பெற்ற பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் 2. முதல் பாக்கியம் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள்ளே நாம் எல்லாம் சொல்றோம். 2வது பாக்கியம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நபியாக பெற்றிருக்கிறோம். அந்த நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சிலதெல்லாம் மார்க்கத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபிக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த நபி செய்த சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும், அந்த நபிக்கு உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட மஹப்பத்து வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும். அந்த நபியின் பெயர் கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு 5 கடமைகளை வரையறுத்து தருவார்கள் மார்க்க அறிஞர்கள். நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வின் உத்தரவுகளுக்கு கூட கட்டுப்படுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை, அது நிக்காஹ்விலே தொடங்கி சொரக்காய் வரைக்கும் சுன்னத்துகளை கூட இந்த உம்மத்து பின்பற்றுகிறது.
மஹப்பத்து ரசூல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான பெரிய பாசம், அன்பு, காதல் சஹாபாக்கள் வைத்தது போல் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்த விதத்தை நினைத்தால் சிரித்து விடும். யாராவது ஒருவர் நமக்கு பிடித்து போய்விட்டால் அவர் மட்டும் பிடிப்பதில்லை, அவரோடு தொடர்புடைய எல்லாம் பிடித்து போய்விடுகிறது அல்லவா? எனக்கு ஒருவரை பிடிக்கும், எனவே அவர் தகப்பனாரை பிடிக்கும், அவர் தம்பியை பிடிக்கும், அண்ணனை பிடிக்கும், அவர் ஊரை பிடிக்கும், அவருடைய எல்லாம் பிடிக்கும். காரணம் அவர் பிடிக்கும். அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு பிடிக்கும். எனவே அவர்கள் வாழ்ந்த மதீனா பிடிக்கும், மதீனாவின் தெருக்கள் பிடிக்கும், ரசூலுல்லாஹ் அமர்ந்த மஸ்ஜிது நபவி பிடிக்கும், அவர்கள் போன இடம், வந்த இடம், தொழுத இடம், நின்ற இடம், அமர்ந்த இடம், அவர்களோடு பேசியவர்கள், அவர்களோடு பழகியவர்கள் எல்லாரையும் பிடிக்கும். எங்களுக்கு சஹாபாக்களை பிடிக்கும். காரணம், எங்கள் நபி வாழ்ந்த போது தோழமையாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். உலகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நாமும் நபிகள் நாயகம் காலத்தில் பிறந்திருந்தால். ஆனா அல்லாஹ் சிலருக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்தான். நபிகளார் காலத்திலே வாழ சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அந்த சிலரிலும் ஏற்காதவர்கள் இருந்தார்கள், சில பேரை தான் ஏற்க வைத்தார். எனவே எங்களுக்கு நபிகளாரை பிடிக்கும், எனவே நபியோடு தொடர்புடைய எல்லாம் பிடிக்கும். அந்த வரிசையில் தான் மதீனத்து மண் கூட பிடிக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத், சஹாபாக்கள் வைத்த பிரியம் எந்த மாதிரி என்று நாம் கிதாபுகளில் பார்த்தால், புகழ்பெற்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃசீரில் எழுதுகிறார்கள், சஹாபாக்களின் பெருமானார் மீதான பிரியம் எப்படி இருந்ததென்றால், லஅய்யகுன ஷஅரத்துன் நபிய்யி இந்தனா ஃபீ புயூதினா கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் நபிகளாருடைய முதிர்ந்து போன ஒரே ஒரு ரோமம் எங்கள் வீட்டில் இருக்குமானால் இந்த உலகம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட எங்களுக்கு அது பெரும்பாக்கியம். உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் அதை விட பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? எங்கள் நபிகளாரின் தலையில இருந்து முதிர்ந்து போன ஒரே ஒரு ரோமம், அந்த ரோமத்திற்கான மரியாதை சஹாபாக்களிடத்திலே அப்படி இருந்தது என்று எழுதுவார்கள் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சஹாபாக்களிடம் இப்படி சொன்னவர்களிடம் கேட்டார்கள், அது என்ன, அதனால் என்ன? ஒரே ஒரு ரோமத்தை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் உலகத்தை எல்லாம் விட சிறந்தது என்கிற அளவுக்கு என்ன? இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், இதா மரித அஹதுனா ஃபயகுமசு பில் மா ஃபயஷ்ரபுஹு ஃபயப்ரஉ பிஇذنில்லாஹ். எங்களில் ஒருவர் அந்த முடிகளை, அந்த ரோமத்தை நாங்கள் நிறைய பேர் ஆங்காங்கே வீடுகளில் வைத்திருந்தோம். எங்கள் வீடுகளில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அந்த ரோமத்தை எடுத்து தண்ணீரிலே நனைத்து முடியை எடுத்துவிட்டு நனைத்த தண்ணீரை குடித்து முடிப்போம். அல்லாஹ்வின் அருளால் தீராத வியாதியும் தீர்ந்து போகும். சஹாபாக்கள் நபிகளாரை அல்ல, நபிகளார் பயன்படுத்திய பொருட்கள், நபிகளாரோடு தொடர்புடைய ஆட்கள், அவர்கள் பயன்படுத்திய கட்டை, குச்சி, கரண்டி, கப்பை, என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நேசித்தார்கள் அல்ல. அண்ணலார் வெட்டி போட்ட நகங்களை, அண்ணலாரிடமிருந்து முதிர்ந்து விட்ட ரோமங்களை, அண்ணலார் உமிழ்ந்து விட்ட எச்சிலை எதையும் விட்டு வைக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய ராணுவ தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிக் கமாண்டர். அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் வைத்த பெயர் சைஃபுல்லாஹில் மஸ்ரூர், அல்லாஹ்வின் வாள். 100 போர்க்களம் கண்டார்கள், 100 யுத்தக்களம், 100லும் வெற்றி, ஒரு போரிலும் தோற்றதில்லை. அவர்களின் நெஞ்சு பகுதி முழுக்க காயங்கள், முதுகு
உடம்பில் ஒரு காயம் இல்லை. குளிப்பாட்டுபவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், திருப்பி நின்றால் தானே முதுகிலே அடிபடும். எல்லாம் முன்னெஞ்சிலே வாங்கியவை. போரின் விழுப்புண்கள். 100 போர்க்களத்தில் ஒரு போர்க்களத்திலும் தோற்காத காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், 100 போர்க்களம் கண்டு ஜெயிச்சு வெற்றி கொண்ட நான் ஏதாவது ஒரு போர்க்களத்துல அடிபட்டு எதிரிகளால் குத்தப்பட்டு ஷஹீதாக இறந்து போகாமல் பாயில படுத்து இப்படி கழுதையை போல இறக்கிறேனே என்று அவர்களாக பேசிக் கொண்டார்கள். காரணம், நோய்வாய்ப்பட்டு பாயிலே படுத்திருக்கிற மரணம். அதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கு நெருக்கமான தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், காலித் அப்படி இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் வைத்த பெயர் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். எந்த போர்லையும் அந்த வாள் உடையக்கூடாது. உடைஞ்சதுன்னா அல்லாஹ்வோட வாள் உடைஞ்சதுன்னு அர்த்தம். நீ படுக்கையில் தான் வஃபாத்தாக வேண்டும். அல்லாஹ் உனக்கு அப்படித்தான் வைத்திருக்கிறார். நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? எர்மூக் யுத்தக்களம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போரிடுகிறார். கட்டியிருந்த தலைப்பாகை போர்க்களத்திற்கு இடையில விழுந்து விட்டது. கலேபரமாக போர் நடந்து கொண்டிருக்கிற சூழல், வாட்களும் ஆட்களும் மோதி கொண்டிருக்கிற சூழல், குனித்தால் தடை வெட்டப்பட்டுவிடும் என்கிற அபாயம் இருக்கிறது. ஆனால் தங்களுடைய ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி தலைப்பாகையை எடுத்து திரும்ப தலையில மாட்டிக்கொண்டு மீண்டும் வாகனத்தில் ஏறி போர் செய்ய துவங்கினார்கள். போரெல்லாம் முடித்ததற்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அப்புறம் கூட எடுத்துக்கலாமே அந்த தலைப்பாவை, குனிஞ்சா தலை போயிருங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஏன் உடனடியா இறங்கி அதை எடுக்கணும்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில இருந்து எனக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் ஒரு 3 ரசூலுல்லாஹ்வுடைய ரோமங்கள் அந்த தலைப்பாகையிலே இருக்கிறது. நான் எப்போது போருக்கு வந்தாலும் தலைப்பாகையோடு போர் புரிவேன், அந்த ரோமத்தோடு போர் செய்வேன். ஒருவேளை அது இல்லாமல் போர் செய்கிற போது என் வெற்றி தோல்வி என்னவென்று நான் அறிய மாட்டேன். எனவே உயிர் போனாலும் பரவாயில்லை, நபிகளாரின் ரோமம் என்னுடைய தலைப்பாகையின் மீது இருக்கும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவை குளிப்பாட்டியவர்கள் சொல்லுகிறார்கள், இறக்கிற போது வசியத் செய்துவிட்டு இறந்தார்களாம். அந்த முடிகளில் 2 என் கண் குழியிலும் ஒரே ஒரு ரோமத்தை என்னுடைய முகத்தின் இடுக்கிலும் வைத்து விடுங்கள், அப்படியே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்களாம். அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் நேசித்தது போல் இந்த மண்ணில் யாரும் யாரையும் நேசித்ததில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், அபூ சுஃபியான் அவர் காபிர்களின் தலைவராக இருந்த ஒரு வார்த்தை சொன்னார், மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மதுவின் தோழர்கள் பிரியப்படுவது போல் இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நேசித்து நான் பார்த்ததில்லை. ஆளைத்தானே நேசிப்பார்கள். அவருடைய பொருளை எல்லாம், நிழலை எல்லாம், ரோமங்களை எல்லாம், நகங்களை எல்லாம், எச்சிலை எல்லாம், வியர்வை எல்லாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான சஹாபி இல்லையா? அவங்க அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையில் சின்னம்மா முறை வேண்டும், உறவு. சின்னம்மா அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே படுத்திருக்கிறார். ஒரு மத்தியான நேரம், கைலுலா என்று நாம் சொல்லுவோம், மத்தியம் சிறிது நேரம் உறக்கம். சரியான வெயில் காலம், ரசூலுடைய நெற்றியிலே வியர்வை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சின்ன குப்பி, ஒரு சின்ன பாத்திரத்துல அந்த வியர்வையை தூங்கி கொண்டிருக்கிற ரசூலின் வியர்வையை அப்படியே வடித்து எடுத்தார்கள். எடுத்த உடனே முடிச்சுட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா தஸ்னஈன யா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ற கேட்கிறார்கள். இல்ல, உங்களுடைய வியர்வையை நான் இந்த சின்ன குட்டி பாத்திரத்துல எடுத்து வைக்கிறேன். சரி, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன அழகான வார்த்தை உம்மு சுலைம் சொன்னார்கள் தெரியுமா? நஸ்தத்திப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப்.
அல்லாஹ்வின் தூதரே, இதை வச்சு என்ன செய்வேன்னு கேட்கிறீங்க? நாங்கள் அத்தராய் பூசிக்கொள்வோம், மருந்தாய் தடவிக் கொள்வோம். நாங்கள் மருத்துவத்தின் போது இதை பயன்படுத்துவோம். எங்களுக்கு உலகத்தின் உயர் மருந்தாது. நாங்கள் நறுமணத்திற்காக பூசிக்கொள்வோம். எங்கள் உலகத்தினுடைய உயர்ந்த அத்தனை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வரலாறுகள் மிக நீளம். சஹாபாக்கள் நபிகளாரை நேசித்தது போல ஒரு நேசம். சின்ன சின்ன குழந்தைகளிலே இருந்து வயதான முதியவர் மூதாட்டி வரைக்கும் ரசூலின் காதலர்களாய் மாறி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது வைத்த பிரியம் ரசூலின் ஒவ்வொரு அங்கத்தையும் அசைவை. யாரோ ஒரு அம்மா ஒரு அழகான துண்டு, ஒரு துணி, மேல போட்ட துணி கொண்டு வந்து அன்பளிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுங்க. ரசூலுல்லாஹ் அந்த மேல் அங்கிய அதை போட்டுட்டு மெம்பர்ல ஏறிட்டாங்க. அழகா இருந்தது. சஹாபாக்கள் எல்லாருடைய பார்வை என்னன்னா, ரசூலுல்லாஹ்க்கு இது அழகா இருக்கு, இதை இனிமேல் எல்லா ஜும்மாலையும் குத்துபாலையும் ரசூலுல்லாஹ்வை போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஜும்மா முடிஞ்சு கீழே இறங்குற உடனே கிராமத்திலிருந்து வந்த ஒரு தோழர், ஒரு ஆராபி, அவரு கேட்டாரு, அப்பாவி பாமர், எனக்கு அதை கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி கேட்டு இதுவரை உலகத்தில் யாருக்கும் இல்லை என்ற பதில் வந்ததில்லை. கல்வி கொடுத்துட்டாங்க, சூழலா கொடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் அவரை சுத்திட்டாங்க. நீ ஏன் வாங்கின, நீ எதுக்காக கேட்ட, அது ரசூலுல்லாஹ்வுக்கு அழகா இருந்ததில்ல, நீ எப்படி கேட்டு வாங்கலாம்? அவர் விதண்டாவாதமானவர் அல்ல, அவர் விவரம் இல்லாத ஒரு அப்பாவி. ஏதோ அவரு விவகாரமா வாங்கின மாதிரி போய் எல்லாரும் சண்டைக்கு போனாங்க. அவர் தெளிவா சொன்னாரு, இல்ல, நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இதனால் வாங்கினேன். நான் மௌத்தா போனா என்னுடைய கஃபன்ல அந்த துணியை போட்டு அடக்கம் பண்ணணும். கபர்ல போய் வைப்பாங்க. கபர்ல வச்ச உன்ன மலக்குகள் வந்து கேட்பாங்க, உன் ரப்பு யாருன்னு கேட்பாங்க. அல்லாஹ்னு பதில் சொல்லுவேன். உன் நபி யாருன்னு கேட்பாங்க. இதோ இந்த துணிக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒரு ஆடை வேண்டும் என்கிற ஆசையில், பேரவாவில், அப்படி ஒரு மகத்துவத்துல நான் கேட்டு வாங்கினேன் என்று சொன்னதற்கு பிறகு அவரை அப்படியே விட்டு விட்டார்கள். அவ்வாறே அந்த துணியோடு அடக்கம் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகளாரை ஈமான் கொள்வது, நபிகளாரை அவர் சொன்ன உத்தரவுகளுக்கெல்லாம் கட்டுப்படுவது, நபிகளாரை அவர்கள் வாழ்வில் செய்த சுண்ணாக்கள் என்கிற நடைமுறைகளை எல்லாம் நமது நடைமுறைகளாக ஏற்று வாழ்வதில் தான். இதையெல்லாம் தாண்டி ரசூலின் மீது உயிரினும் மேலான பிரியம் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் உண்மையிலும் வறுமையிலும் பெருமானாரின் மீது பேரின்ப காதலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. إن الله سبحانه وتعالى قال النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير بر رؤوف رحيم ولطف حليم. صل على رسول سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله سيد الخلائق والبشر. عباد الله، اتقوا الله تعالى في كل آل وحين. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين ورحمة للعالمين وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين أجمعين، خصوصا على أبي بكر الصديق رضي الله عنه وعلى عمر بن الخطاب رضي الله عنه وعلى
وعلى عثمان بن عفان رضي الله عنه، وعلى علي بن ابي طالب كرم الله وجهه، وعلى الحسن بن الحسين رضي الله عنهما، وعلى امهما فاطمه الزهراء رضي الله عنها، وعلى حمزه وسيدنا عباس رضوان الله تعالى عليهم، وعلى من تبعهم باحسان الى يوم الدين. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم احفظ الاسلام والمسلمين لانك خير حافظ وانت ارحم الراحمين. اللهم انصرهم يا رب العالمين، اللهم اغفرهم اجمعين يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات يا سامع العصات. اللهم انصر اخواننا في كل مكان يا رب العالمين، والحمد لله رب العالمين. اعوذ بالله من الشيطان الرجيم. الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم، وذكر الله تعالى اعلى هؤلاء وعز واجل واتم واهم واقوى واكبر.